போக வேண்டும், நிதானித்து நடக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், எச்சரிப்புன்னு சொன்னாலே இவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் செய்ய முடியுமா? அப்போ தான் நம்ம அந்த எச்சரிப்பை மீறி நடக்கிறவளாக இருக்குது. உலகத்திலே வாழும்போது நிறைய காரியங்களை சொல்லும்போது இதை செய்யாதுன்னா அதை செய்து அந்த எச்சரிப்பை மீறி செய்யும்போது தண்டிக்கப்படுவார்கள். என்ன பண்ணுறது, நீ என்ன செய்கிற அப்படிங்க, அப்போ தண்டனைக்கு உட்படுவார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பை கொடுக்கும்போது அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்ன பண்ண வேண்டும்? அந்த எச்சரிப்பை கேட்கிறவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ ராஜாவை எச்சரிக்கிற காரியங்கள் என்னன்னா, ராஜா அவர் மரித்து போகக்கூடாது. தேசத்துக்கு ராஜாவை கர்த்தர் வைத்திருக்கிறார், அவர் வாழ வேண்டும், அங்கே இருக்க வேண்டும். ஆசையோடு தான் என்ன பண்ணுறாரு? அந்த எச்சரிக்கும் போது, ஐயோ நான் எச்சரித்தனா என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, திட்டுவாங்க நினைக்காதீங்க.